வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடியை பார்க்குறோம். ஸோ இந்த செடியை தெரிஞ்சிருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த செடி பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த செடியினுடைய இது கடைசியாக சொல்கிறது பேர் என்னென்னு. இந்த செடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாதம் பக்கவாதம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, முடக்குவாதம் இல்லை பக்கவாதம். இந்த பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகை வந்து அவ்வளோ அற்புதமாக பயன்பெறுமா. யாரும் நம்ம ஒரு ஆரோக்கியதாஸ் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு பார்த்திங்கன்னா அவரே சொல்லிக்கிற அப்படிதான். இருந்தாலும் நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த பாருங்கள், இந்த செடி நல்லா பாருங்கள். இதை வந்து எப்படின்னா, இப்போது இன்றைக்கி நம்ம ஏரியாவில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இந்த பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்வாங்க இல்லையா, அதாவது லக்கும் அடிச்சிருச்சுன்னுவாங்க எங்கள் ஏரியாவெலாம். ஸோ அவங்களுக்கு இந்த தலையை எடுத்துகிட்டு போய், சரிங்களா, அந்த தலையை இதனுடைய பேரை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், இதனுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு சொன்னதுலேருந்து நான் ரொம்ப நாள் தேடினேன். அப்புறம் எங்கள் ஏரியாவிலே நிறைய அந்த செடி இருந்துச்சு. ஸோ அந்த தலையை எடுத்துகிட்டு போய் ஒரு 3-4 தலையை பிச்சு நல்லா புழிஞ்சு, அதாவது எந்த பக்கம் வாதம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டு காதில் வந்து விடணுமா. விட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய தீர்வு நமக்கு தெரிஞ்சிடுமா. ஆனால் அந்த காதில் விடுறாங்க இல்லையா, அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்குமா. அந்த வலி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதனுடைய சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றபடி. நீங்கள் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இந்த 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 சளிக்கு என்ன தும்பை வெண்தும்பை இருக்குது இல்லையா, அது சாரை புழிஞ்சு யார் யார் மூக்கில் விட்டுக்கிறீங்க சளி பிடிச்சிருக்கும் போது. நான் விட்டுருக்குறேன். அப்படியே மூக்கில் நம்ம அந்த சாரை விட்டோம்னா நம்ம கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு எரிச்சல் கொடுக்கக்கூடியது. சாதாரண சளிக்கே அந்த தும்பை வந்து அந்த மாதிரி ஒரு வலியை நமக்கு கொடுக்குதுன்னா, ஒரு பக்கவாதத்தை குணப்படுத்தக்கூடிய இந்த செடியினுடைய சாறு வந்து நிச்சயம் வலி கொடுக்கும். அதில் நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம வந்து இதில் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது, உண்மை தான். தைரியமாக நம்ம இதை செய்யலாம் அப்படின்றாங்க. எந்த ஒரு மருந்தும் அவ்வளோ உடனே கை கொடுக்காது. 2 நிமிஷத்தில் என்னுடைய மாற்றம் தெரியுமா. அது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 வேளை கொடுத்தோம்னா அவர் நார்மலாகவே ஆயிடுவாங்க அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது மக்களே வந்து நாம் பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் தெரியும், சரிங்களா? ஸோ இந்த செடி என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். இதனுடைய பேர் என்ன பாருங்கள். பூ இருக்குது, காய் பாருங்கள், தான் காய் இருக்குது. சரி, நான் ஒரு எதிர்ச்சியாக நடந்து வந்தேன், செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடலான்னு. அதுக்குள்ளே இந்த செடியை பார்த்தனால உங்களுக்கு இந்த செடியை ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கலாமே. கடவுளுடைய படைப்பில் ஒரு அற்புதமான படைப்பு, சரிங்களா? பாருங்கள், அழகாக இருக்குது. இதனுடைய வாசம் எப்படி இருக்குதுன்னா, எப்படி சொல்கிறது, செடியை ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வெங்காயம் தோல் உரிச்சு அப்படி வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் வருது. வெங்காயத்தையும் பூண்டி மிக்ஸ் பண்ண என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வருது இந்த செடியினுடைய ஸ்மெல். நமக்கு அந்த ஸ்மெல்லாம் தேவையே இல்லைங்க. அலோபதி மருந்துலாம் எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுவீங்க, சரிங்களா? இது இயற்கையாக கொடுத்த ஒரு மருந்து. இது நம்ம இந்த மாதிரி இலையை பிரித்து ஒரு 3 இருக்குது பிரித்து ஒரு குறிப்பு ஒரு பிடி அளவு தலையை எடுத்து நல்லா கையில் கசக்கி காதில் விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு 4-5 நிமிஷத்துலேயே அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். பக்கவாதத்துக்கு அதெல்லாம் கேரளா போகிறது, அப்புறம் ஆந்திரா போகிறது. எங்கள் ஊரில் பக்கத்தில் அங்கே ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி 30 கிலோமீட்டர் தள்ளி மருந்து கொடுக்குறாங்க. எல்லாம் எதுவுமே இன்ன வரைக்கும் க்யூர் ஆணுச்சானா தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து க்யூர் பண்ணலான்றாங்க. நாள் போட்டத்துக்கும் இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு அந்த மாதிரி இப்போ இருக்கிற அப்படின்னா கூட அதே மாதிரி நமக்கு ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதே தலையை வச்சு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா க்யூர் ஆகிருமா. ஸோ எல்லாத்துக்குமே இது பயன்படுது. சரி மக்களே,
இதனுடைய பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா